டிஎன்பிஎஸ்சி குரூப் ஆன் 2025ல ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1600 ருபீஸா என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பேர் யாருன்னா பி அண்ட் கியூ ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்கும்போது பிக்கு வந்து எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா மொத்தத்துல 5 பங்கும் கியூக்கு வந்து மொத்தத்துல 3 பங்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூ வந்து எவ்வளவு வாங்கியிருப்பாங்க 1600 ருபீஸ்ல எவ்வளவு கியூ வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் விஷயம். வேற ஒன்றும் கிடையாது. பிஎன்கியோட டோட்டல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 மடங்கு 8x. அப்போ அந்த 8x எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த 8x அந்த மொத்த மடங்குடைய அமௌண்ட் தான் என்னன்னா 1600 நான் என்ன பண்ணிட்டேன் கேட்டுக்கேன். இப்போ 1600 8 மடங்குங்கிறது 1600னா ஒரு மடங்குங்கிறது எவ்வளோ இருக்க போதுன்னா 200 ரூபாயா இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு மடங்கு எவ்வளோன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஒரு மடங்கு 200 ரூபா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா சம்பளம் என்ன கேட்டிருக்கேன்னா கியூவோடைய பங்கு மட்டும் என்னன்னு கேட்குறேன். கியூவோட பங்கு எவ்வளோனா 3 மடங்கு வாங்கியிருக்கேன். ஒரு மடங்குங்கிறது 200 ரூபா 3 மடங்குங்கிறது கட்டாயமா என்னதான் இருக்கு 600 ரூபாய். ரொம்ப ஈஸியான